எப்படியோ பிஜேபிக்காரர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையை எடுத்தது திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்தார்கள். திருப்பரங்குன்றத்திலே மேலே ஆடு வெட்டுகிறார்கள், கோடு வெட்டுகிறார்கள், அசவம் சாய்ப்பிடுகிறார்கள். முருகனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எல்லோரும் பாருங்கள், இந்துக்களே வந்து நீங்கள் எல்லாம் போராடுங்கள், ஒரு மத கலவரத்தை உருவாக்கலாம் என்று அவர்கள் எண்ணிய பொழுது விழிப்போடு இருந்த எங்கள் திராவிட மாடல் அரசு நடத்துகிற எங்கள் தலைவர் இந்த மத கலவரம் வராமல் தடுத்து நிறுத்தினார். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், எங்கள் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பெரியார் பற்றி பேசுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார். ஏன் நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று வேண்டாம் என்று சொன்னார் என்று அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் ஒழுங்காக எங்களை அனுசரித்திருந்தால், எங்களை ஆதரித்திருந்தால், எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால், எங்களை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிக்காமல் வைத்திருந்தால் நாங்கள் எதற்கு எங்கள் பெரியார் கேட்டிருக்க போறார்? இந்த கொள்ளைக்காரன் போய்விட்டார், வடநாட்டு கொள்ளைக்காரன் வந்து ஆள போகிறார், அவனிடமாவது நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருந்தது, இவனிடம் கண்டிப்பாக சுதந்திரம் இருக்காது என்று எங்கள் பெரியார் சொன்னது அன்று தீர்க்கதரிசியாக சொன்னீங்க. பெரியார் சொன்னது பழித்திருக்கிறதா இல்லையா? எங்களுக்கு மொழியிலே சுதந்திரம் இருக்கிறதா? எங்களுக்கு நிதியிலே பயிர்களை சுதந்திரம் இருக்கிறதா? எங்களை உரிமைகளை பெறுவதிலே எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கான அத்தனை வேலையும் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது ஒரு மத கலவர பூமியாக இந்த மண்ணை மாற்றிவிடலாம் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லுகிறேன், அண்ணன் மணிகண்டன் சொன்னதை போல தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்களை சுட்டி வீழ்த்துதலை எனக்கு கவலை இல்லை என்று சொன்னார். எங்கள் தேசத்தந்தை காந்தியை கொன்ற தீவிரவாதிகள், RSS இருக்கிற தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகளை முதலிலே சுட்டுக் கொண்டால் தான் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பு என்பதை மணிகண்டன் அவர்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன்.